சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ இதை வந்து நெருக்கடி அதுன்னா நெருக்கடி வரதாங்க செய்யும். எப்படி உங்களுக்கு சிபிஐ விசாரணை நீதி வென்றதோ, அப்போ அதே சிபிஐ விசாரணை உங்களை கூப்பிடுது. உங்கள் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கரூரில் வச்சு பார்க்குறாங்க. சிங்கிள் வேலை எப்படி போனால் அதாகும், ஜனங்க எவ்வளோ எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தது எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அதுதான் காட்சிகள் மாறினால் எல்லாமே மாறும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 30 நாள் துக்கம், யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்கன்னாரு. கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடலாமா? நியூ இயர் கொண்டாடலாமா? தெரியுதா? அப்போ இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெலாம் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறேன்னா, தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு பார்த்தீங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்காக ஒரு 2 வரியாவது ஏதாவது பேசியிருப்பீங்க. அதில் ஒருத்தர் இறந்தே போயிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். அவருக்கு ஏதாவது அஞ்சலி செலுத்த ஏதாவது பண்ணீங்க? நீங்கள் தான் வித்தியாசமானவர் தானே. மற்ற கட்சிகளை விட்டுருங்க, நீங்கள் எதாவது பண்ணீங்களான்னு கேட்குறேன். இன்றைக்கி ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாம் போராடுறாங்க. ஏதாவது பண்ணாரா? பாதிக்கப்பட்ட பக்கம் இவர் எங்கே நின்றுருக்காரு? 20 லட்ச ரூபா கொடுத்தது கூட கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துச்சு. இவர் மேலே கொலைப்பழி போட்டு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் 20 லட்சம் கொடுத்தாரு.